தமிழ் புத்தாண்டான சித்திரை திருநாள் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மலைக்கோட்டை மட்டுவார் குழலம்மை உடனுரை தாயுமான சுவாமி ஆலயத்தில் திரளான மக்கள் கூடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரடியாக தரும் தகவலை இப்போது கேட்கலாம். இளவரசன், தற்போது பக்தர்களின் வருகை அங்கு எப்படி இருக்கிறது? என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பா பூர்ணிமா, உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் இன்று தமிழ் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாம் இருக்கும் இடம் திருச்சியின் அடையாளமாக திகழும் தென்கயலாம் என போற்றப்படும் மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் சன்னதியில் இருக்கும். தற்போது இந்த பகுதியில் திரளான பொதுமக்கள் குடும்பத்துடன் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருச்சி மலைக்கோட்டையின் உச்சியில் உச்சி பிள்ளையாரும் நடுவே தாயுமானவர் சன்னதியும் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த மாணிக்க விநாயகர் சன்னதியில் தான் தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முழு முதல் கடவுளான விநாயகருக்கு வழிபாடு செய்து வருகின்றனர். இன்று விநாயகர் வெள்ளி கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் நிலையில் இன்று மாலை வரை ஏராளமான பொதுமக்கள் வழிபாட்டுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் முடிந்து விசுவாசு வருடம் பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தான் இங்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்காங்க. இதே போல திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம், சமயபுரம் மற்றும் திருப்பட்டூர் பிரம்மா உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே குடும்பத்துடன் தரிசனம் செய்யும் காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இங்கு ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதியில் இருக்கும் நிலையில ஐயா தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. நல்ல விதமா அமையணும்னு நினைக்க வேண்டியது. நல்லா இருக்கு இந்த வருஷம். மலைக்கோட்டைக்கு முதல்ல வரேன், இது பிறந்த இடம். இப்படி மலைக்கோட்டைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள், அதாவது திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மலைக்கோட்டையில் உள்ள விநாயகர் சன்னதி தரிசனம் செய்து அதற்கு பிறகு மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு மேலே சென்று அங்கேயும் தரிசனம் செய்து தமிழ் புத்தாண்டை வெகு விமர்சையாக பொதுமக்கள் திருச்சியில் கொண்டாடிக்கிட்டு வராங்க. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.